अधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। मन्नाथ श्रीजगन्नाथः मद्गुरुः श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरोः परमदैवतं गुरोर्परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता मम देवदी। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवज्ञाप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। நீங்கள் கொஞ்சம் சேர உள்ள வாங்க. நீங்கள் மணியஞ்சி ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் தபோபிஹ க்ஷீண பாபானாம் शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते। एतनावद् निषिद्य निखिलोपादीन् नेति नेतीति वाक्यतः विद्याद्यैकं महावाक्यैः जीवात्मपरमात्मनोः। அத்தியாசத்தில் விவரமாக விசாரம் பண்ணப்பட்டது. முக்கியமாக கிட்டத்தட்ட 29 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாசம் அந்யோன்ய அத்தியாசம் அல்லது பிராத்தமிக அண்ட் த்விதீய அத்தியாசம் சொல்லப்பட்டு அந்த அத்தியாசத்தினால தான் சம்சாரம். இப்போ அத்தியாசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வீட்டில் போயிட்டு கதவை சாத்திண்டு கண்ணாடிக்கு முன்னாடி 10 குட்டு குட்டுக்கணும். என்கிட்ட சொல்ல வேணாம், நீங்களே பண்ணிட்டா போதும்.
அப்படி பண்ணணும். நான் சொல்ல மாட்டேன், பரவாயில்லையா? அதனால் அத்தியாசத்துடைய விளைவாக தான் நமக்கு எல்லா விதமான துன்பங்கள், கஷ்டங்கள், எனி சஃபரிங் நமக்கு அத்தியாசத்தினால தான் இருக்குங்கிறத அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி, எப்படிப்பட்ட அத்தியாசங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி, அத்தியாசத்தோடைய நிவர்த்தி ஞானத்தினால, ஞானாத் ஏவ அப்படிங்கிற பிரம்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை அழகாக சொல்லி, அதை துவம்பத பிரதானமாக சொல்லி தத்பத பிரதானமாகவும் சொல்லப்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் நான், அகம் அப்படிங்கிற விஷயத்திற்கு அர்த்தம் எப்படி இருக்கிறது இல்லையா? அதோட மீனிங் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. என்னெல்லாம் இல்லையா? நம்மளுடைய ஸ்தூல, சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அதனால அது அத்தியாசமாக இருக்கவே என்ன பண்ணணும்? டீச்சிங் எப்படி இருக்கணும்? அந்த அத்தியாசத்தில் நிவர்த்தி பண்ணணும். அப்போ எது தவறாக இருக்கிறதோ அதை எடுத்து காட்டணும், தவறுங்கிறத சொல்லி காட்டணும். எப்படி சொல்றது? நீங்க வச்சுருக்கிற அறிவானது இப்படி வச்சுருக்கேலோ, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம்னு வச்சுருக்கோமோனோ, அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமானது எப்படிப்பட்டதுங்கிறத விவரித்து அது எப்படி நீயாக இருக்க முடியும், நீங்களாக இருக்க முடியுங்கிற சிந்தனையை நமக்கு உண்டாக்குவது மூலியமாக, ஓஹோஹோ நான் இப்போ இந்த சரீரத்திரயம் கிடையாதோ அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது எப்படி, என்ன ஐடியாவில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆத்மா என்ன, அனாத்மா என்ன. அனாத்மாங்கிறதுல ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் வந்துடும். சரீரத்திரயம் அனாத்மால வந்துவிடும். கிளியரா? அப்போ சரீரம் நானும் வேற வேறன்னு முதல்ல எடுத்து காட்டுறது. அப்புறம் அந்த அனாத்மாவுடைய எக்ஸ்பேன்ஷன், அனாத்மாவுடைய விவரணம் எப்படி போறது? சரீரம் மட்டும், சரீர அபிமானம் மட்டும் அத்தியாசம் அல்ல, தட் இஸ் ஆல்சோ அத்தியாசம். உலகம், வேர்ல்டானது உண்மையாக எனக்கு வேறாக இருக்கிறது. தேர்ஃபோர் எது நான் இல்லையோ எல்லாமே அனாத்மால வந்துடும். தேர்ஃபோர் எக்ஸ்டெண்டிங் அனாத்மா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலிருந்து என்ன ஆயிடுறது? ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் ஆல்சோ. ஏன்னா இது எல்லாமே ஆத்ம வெதிரிக்தா, ஆத்மாவுக்கு வேறாக இருக்கப்படுறதுங்கிறது முதல் ஸ்டேஜ் 1. அப்படின்னா என்ன ஆயிடுது? நான் ஆத்மா ஓகே, ஆனா சரீரத்தினால பாதிக்கப்படுறேன், உலகத்தினால பிரபஞ்சத்தினால பாதிக்கப்படுறேன், இப்படிங்கிற ஐடியா கண்டினியூ ஆகும். தேர்ஃபோர் உலகம் அல்லது பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அதோடைய ரியாலிட்டி என்னங்கிறதும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். தேர்ஃபோர் மகா வாக்கியம் என்ன பண்றதுன்னு சொன்னா, மகா வாக்கியம் என்ன பண்றதுன்னா ஆத்ம அனாத்ம விவேச்சனத்தை கொடுக்கறது நம்பர் 1. அதோட நின்னுடாம ஆத்ம அனாத்மாவுடைய ரியாலிட்டியும் கொடுக்கறது, அல்லது ஆத்ம அனாத்மாவுடைய சம்பந்தத்தையும் கொடுக்கறது. அப்போ ஆத்ம அனாத்மா விவேகம் அப்படிங்கிறது தான் நம்ம நான் ஆத்மா மற்றதெல்லாம் அனாத்மாங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்னது. ஆத்ம அனாத்மா சம்பந்தம் அல்லது ஆத்ம அனாத்மா ரியாலிட்டி என்னதுன்னா, ஆத்மாதான் சத்தியம், அனாத்மா மித்யா. யாரெல்லாம் மித்யா சொன்னேலோ 2 குட்டு குறைச்சுக்கோங்க. புரியுறதோ? எப்படி அது நடக்கிறதுன்னு சொன்னா, அனாத்ம மித்யாத்வம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, காரண காரிய பிரக்ரியா. பிரக்ரியான்னு என்னது? மெத்தடாலஜி, வழிமுறை, எப்படி சொல்லி கொடுக்கிறோமோ அது. என்ன என்ன டீச்சிங்? காரண காரியம். அப்ப அனாத்மா உலகத்திற்கு எது காரணம் அப்படிங்கிற தத்பத விசாரத்துல ஜகத் காரணத்தை விசாரம் பண்ணி அந்த காரணமானது ஆக்சுவலா அதுவும் ஆத்மாவே. புரியுறது? இப்போ இப்படி ஐக்கியமாகிறது, ஜகத் விசார மூலியமாக டிரைவ் ஆகிறது என்னது? சச்சித் ஆத்மா, அஸ்தி பாத்தி பிரியம் ஆத்மா. துவம்பத விசார மூலியமா என்ன டிரைவ் ஆகுது? சச்சித் ஆத்மா. அதனால துவம்பத தத்பத
விசாரம் நம்ம பண்றதுனால, மகா வாக்கியத்தை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகிறது? ஆத்ம அனாத்ம துவைத்தம் நீங்கிறது. ஆத்ம அனாத்ம ஏகத்துவம் ஐக்கியம் நமக்கு தெல்ல தெளிவா புரியறது. தேர்ஃபோர் அனாத்மா ஆத்மாக்கு வேறாக ஒன்று உண்மையிலேயே கிடையாது. அனுபவத்திற்கு இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும், ஆனா அது உண்மையாக இருக்க முடியாது. எப்படி? பானையை போல. சிம்பிள். இந்த பானையை வச்சுட்டு நீங்க ஆத்மா அனாத்மாவுடைய ஐக்கியத்தை ஈஸியா புரிஞ்சுடலாம். கரெக்டா? அப்போ இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வஸ்து அப்படிங்கிறது ஆத்மா தான். பாடி மைண்டுங்கிற அனாத்மா ஒன்று வேறாக தனியாக இண்டிபெண்டாக கிடையாது. அப்போ அனுபவம் என்னது? இருக்கக்கூடிய அனாத்மா என்னதுன்னாக்க வெறுமன நாமரூபம். புரியுறது உங்களுக்கு? இதுதான் மகா வாக்கியத்தோடைய விசாரமாக அமையிறது. இதுதான் மகா வாக்கியத்தோடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தெல்ல தெளிவா இருக்கணும். தேர்ஃபோர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. தட் இஸ் அகமேவ சத்தியம் சர்வம் அன்யத் மித்யா. இது நமக்கு புரிஞ்சதுன்னாக்க என்ன ஆயிடுறதப்போ? இப்போ எங்க அத்தியாசம் இருக்கு பாருங்க. அத்தியாசம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. தேர்ஃபோர் விசாரம் என்ன பண்றது? அத்தியாசத்தை நீக்கிறது. அத்தியாசம் எப்படி வெளிப்படுறது? அபிமானமாக வெளிப்படுறது. வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். இப்போ இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியணும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதோட அர்த்தம் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா, இப்பதான் சொல்றாரா, அர்த்தம் சொல்லலையா? இப்போ நான் அத்தியாசம் அபிமானத்துக்குலாம் அர்த்தம் சொல்லலை இந்த கிளாஸ்ல. அப்பனா என்ன அர்த்தம்? சொல்லிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் அதே உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு இன்சல்ட் தானே அது. அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். தேர்ஃபோர் அப்படி இருக்கிறது. அதனால ஜீவாத்ம பரமாத்மனயோகோ மகாவாக்கியத்தை தெரிஞ்சுக்கிறது மூலியமா ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம்னு புரிஞ்சுக்கிறதுனால ஆத்மா ஒன்று அனாத்மா ஒன்று என்று இரண்டு கிடையாது. இருப்பது ஆத்மா மட்டுமே. அப்ப பாருங்க, இப்போ பிராத்தமிக அத்தியாசா த்விதீய அத்தியாசம் எல்லாமே என்ன ஆயிடுறது? எதுவுமே இல்லாம போயிடுறது. புரியுறதா? அப்போ பிராத்தமிக அத்தியாசம் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாதி கண்ணர் தாண்டியாச்சு நம்ம ஆத்ம போதத்துல. அப்படி நிஷித்ய நேதி இது வாக்கியத்தா. என்ன நிஷேதம் பண்ணணும்? நிஷித்ய அப்படின்னு என்ன அர்த்தம்? நெகேஷன். நெகேஷன்னா பாத்தியம், அறிவுனால ஞானத்தினால ஒரு விஷயம் ரியலாக இருக்கு என்று நினைத்ததை ரியலாக இல்லை, தோற்றம் மட்டுமே என்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரு ஞானேன நெகேஷன், ஞானேன பாத்தியம் அல்லது நிஷித்ய. சம்ஜே? கிளியரா இருக்கா? நிக்கில உபாதிஹி. சரி, அனாத்மா எப்படி இருக்கிறதுனா உபாதியாக இருக்கிறது. உபாதினா என்னன்னு சொல்லி கொடுத்தோம்? மீடியம். உபாதினா என்னது? மீடியம். எதற்கு மீடியமாக இருக்கிறது? ஆத்ம அனாத்மா, ஆத்மா ஒன்றாக இருந்து கொண்டு துவைத்தம் பலதாக தோன்றுவதற்கு அல்லது ஆத்ம அனாத்மா துவைத்தத்துக்கு எது மீடியமா இருக்கிறதோ அது உபாதி. சரியா? அது எல்லாமே உபாதியாக இருக்கிறதுனால உபாதிங்கிறது வெறுமன ராங் நோஷன். புரியுறதோ? அப்படி எப்படி அந்த ரொம்ப ஃபேமஸா நம்ம ஸ்பட்டிகம் ஸ்பட்டிகத்தில் பிங்க் கலரா தோன்றுவதற்கு பிங்க் ஸ்பட்டிகத்திற்கு எப்படி பூவானது உபாதியாக இருக்கிறதோ, துவைத்த பிரபஞ்சம் சத்திய பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சமானது உபாதியாக இருக்கிறது. ஆக்சுவலா பிரபஞ்ச உபசமம் ஏவ. உபசமம் புரியுறதா? கேட்டிருக்கேன் எங்கேயாவது? அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். பிரபஞ்ச உபசமம் ஏவ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வருதா? ஓகே. அதனால ந இதி என்னது? இது இல்லை இது இல்லைன்னு அப்படிங்கிற போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? இது என்ன பண்றது? ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் நிஷேதம். இது உண்மையிலேயே கிடையாது. அதற்கு இருப்பு தனித்து கிடையாது. இருப்பானது ஆத்மாதான் அப்படிங்கிற அதோடைய விஷயத்தை நம்ம நெகேட் பண்றோம். இதை மட்டும் பார்த்த கதை. ஃபர்தரா என்ன சொல்றாரு?
ஆவித்யகம் ஷரீராதி திருஷ்யம் புத்புதவக்ஷரம் ஏதத் விலக்ஷணம் வித்யாத் அஹம் பிரம்மேதி நிர்மலம். ஓகே, இப்போ இந்த பிரபஞ்ச திரயம், திரயம்னா 3 இல்லையா? இந்த பிரபஞ்ச திரயத்தில் டோட்டல் நம்மளுடைய உடம்பு எல்லாம் வந்துடும். அப்போ இந்த டோட்டல் வேர்ல்டு அப்புறம் இந்த சரீரம் எல்லாமே எப்படிப்பட்டது? நமக்கு நமக்கு அனுபவத்திற்கு இருக்கிறது. கரெக்டா? இப்போ இந்த நமக்கு அப்படிங்க சொல்றதையும் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக போனோம் அப்படின்னா என்டையர் அனாத்மா, ஓகே, ஆத்ம திருஷ்யம் சொல்லலாமா? கான்சியஸ்னஸுக்கு மொத்தமும் எப்படி இருக்கிறது? ஆப்ஜெக்டா இருக்கிறது, திருஷ்யமா இருக்கிறது. எது சப்ஜெக்ட்? திருக் 3. திருக் 3 தெரியுமா? எது திருக் 3யோ, திருக் 3னா என்னது? கண்ணு தானே? ஆடாடாடா, வெரி குட். சாட்சி சைத்தன்யம் படிச்சிருக்கோம். இங்கதான் சாட்சி சைத்தன்யத்திற்கு சர்வம் சாட்சி அந்நியத்து திருக்கு 2 திருக்கு 1. ஓகே, திருக்கு 0.5 போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சுண்டே மொத்தம் என்னது? திருஷ்யம். அதை தான் இங்க போனதுல அனாத்மான்னு சொல்றோம், அதை தான் நிக்கில சர்வ உபாதின்னு சொல்றோம், அதை தான் இங்க என்ன சொல்றாரு? திருஷ்யம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது எல்லாம் மொத்த அனாத்மா பிரபஞ்சம் என்னது? ஆப்ஜெக்டாக இருக்கிறது. எல்லா திருஷ்யமும் எப்படி இருக்கிறது? ஆப்ஜெக்டாக இருக்கிறது. அதோடைய தன்மை எப்படி? திருஷ்யத்துடைய தன்மை எப்படின்னா ஆவித்யகம். ஆவித்யகம் அப்படின்னா மூலா அவித்யகம், மூல அவித்யா அப்படின்னு அர்த்தம். அல்லது மூலா அல்லது மாயாலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். புரியுறது உங்களுக்கு? முன்னாடி இதை படித்தோம். எப்படி இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னா மாயா காரணத்திலிருந்து வந்திருக்கிறது. மாயான்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? மாய விக்ஷேப சக்தி. என்ன பண்ணும் விக்ஷேப சக்தி? என்ன பண்ணும்? பலதாக தோற்றுவிக்கும். புரியுறதா? என்ன பவர் அது? மொத்தத்தையும் கிரியேட் பண்றக்கூடிய பவர். எப்படிப்பட்ட கிரியேஷன்? கிரியேஷன் இல்லாத கிரியேஷன். இப்படிதான் சொல்லி கொடுக்கணும், வேற எப்படி சொன்னாலும் தப்பாயிடும். therefore ஆவித்யகம் is equal to மாயாஜன்யம், மாயா விக்ஷேப சக்தியா ஜன்யம். என்னெல்லாம் அது? என்டையர் வேர்ல்டு பிரபஞ்சத்திரயம் வச்சுக்கோங்க. ஓகே, ஷரீர ஆதி, ஆதி ஆதி போட்டுட்டார். நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது எது? எந்த உலகம், எந்த மலை, எங்க வந்தா நமக்கு என்ன? நமக்கு க்ளோஸ் ஆனது என்னுடைய சரீரம். ஷரீராதி ஆனது திருஷ்யம். திருஷ்யம் அப்புறம் அது என்னது? மாயாஜன்யம், ஆவித்யகம். அவித்யான்னு சொன்னாலும் மாயான்னு சொன்னாலும் மூலாவித்யான்னு சொன்னாலும் அவ்யக்தம் சொன்னாலும் இல்லையா, மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே ஒரு விஷயத்தை குறிக்கிறது, சினானிமஸ். அக்கம் 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 வித்யக்கம், கம் இருக்குல்ல, கம்முன்னு என்னது? அதிலிருந்து வந்தது, அதிலிருந்து பிறந்தது. எப்படி எப்படி அதுக்கு உதாரணம் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி கொடுக்கிறார் உதாரணம்னா புத்புத வத் க்ஷரம். புத்புதம்னா என்னது? புத்து இல்லை, பபிள்ஸ். பபிள் எப்படி இருக்கும்? மொத்தத்தையும் இந்த பாருங்களேன், இந்த 14 லோகத்தை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு பபிள் தான் அப்படின்றோம். நமக்கு எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சம்? ஐயோ, அமெரிக்காவில் இருக்கேன். அமெரிக்காவா? ஓ அமெரிக்கா, அமெரிக்காவில் அமெரிக்கா 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 பற்றி அவர் பேசுவார் பாரு. ஏன்னா அவர் சின்ன வயசில் அமெரிக்கா போகிறேன்னு ட்ரை பண்ணி அவருக்கு விசா கிடைக்கல. அதனால அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு அவ்வளோ பேசுவார். அவ்வளோ இருக்கும் உலகம் அப்படின்னா நமக்கு அப்படியே ஸ்பெஷலாக அதெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போயிடணும், இங்கெல்லாம் போயிடணும், அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துடணும், அதெல்லாம் பார்த்துடணும். கட்சி என்ன பண்ணிட்டாரு? இங்கே பபிள் புளுக்
என்னது அது? பபிள்னா என்னது? அப்படியே பபிள் பபிள்னு அப்படியே புளுக் தான், அவ்வளவுதான் அது. புரியுதா? உங்க வாழ்க்கையில் ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா, ஹலோம்மா புளுக் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பபிள் ஞாபகம் வரணும். என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்லாம் போகக்கூடாது. பபிள் ஒரு 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 நீர்க்குமிழ் வந்து போச்சு எங்க ஆத்துல, அப்படி திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணிட்டேன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப எப்போ ஷரீராதி போடுறாரு பாருங்க இல்லையா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருமா வராதா உடம்புக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஏன் வாழ வைக்காதீங்க, அப்படி சொல்லாதீங்க. அப்படி நான் சொல்லலை, உங்களுக்கு எல்லாம் நல்ல உடம்பு அப்படி சொல்லலை. உடம்புனாக்க ஏதாவது ஒன்று வருமா வராதாங்கிற நான் உண்மையை கேட்குறேன். வரும். எப்போ வரும் தெரியாது. நன்னா தானே சாப்பிட்டு நன்னா தானே எல்லாம் பண்ணி படுத்தேன், காத்தால ஏன் கால் வலிக்கிறது தெரியாது. அந்த நேரத்தில் நைட் டயத்தில் கரெக்டாக நம்மளுடைய பிராரப்தம் வந்து டிட்டிங்னு என்டர் ஆயிருக்கு காலுக்குள்ள. நம்ம என்ன பண்றது? புரியுதா? அந்த கால் வலி கை வலி அப்படி தலையெல்லாம் சுத்தம். நீங்க தலை எப்படி சுத்தங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னாக்க, இப்போ என்ன பண்ணணும்னா, முன்னாடியில ஃப்ரீயா இருந்தது. இப்போ என்னன்னாக்கா முன்னாடி அதையும் ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ணி இல்லையா, அங்க பிரதட்சணத்துக்கு முன்னாடி கரெக்டா 2 o'clock திறந்து விடுவான். குடு 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 குடுன்னு ஓடுவோம். ஃபர்ஸ்ட் அங்க பிரதட்சணுக்கு வார்ம் அப் வந்து ஓடணும். எங்க? திருப்பதி மலையில அந்த கேட் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் கிட்ட திறந்து விடுவான். வராக சுவாமியா, வராக சுவாமி இல்லையா, வராக சுவாமி என்ட்ரன்ஸ்ல திறந்து விடுவான். போய் அந்த வேலை என்ன பண்ணணும், ஒரு 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 2 degrees இருக்கும் வெளியில. குளத்துல குளிச்சுட்டு போனோம், இல்லை டேப்ல தண்ணி வரும், அதை முங்கி குளிச்சுட்டு போய் அங்கே போய் படுத்துட்டு அங்க பிரதட்சணம் பண்ணால் அந்த தரை எவ்வளோ சூடாக இருக்குன்றது, எதமாக இருக்கும். அப்படி அங்க பிரதட்சணம் பண்ணேன்னா அப்போ தெரியும் உலகமெல்லாம் சுத்துதே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கணும். அதாவது இல்லையா, இவருக்கு வந்து அங்க பிரதட்சணம் பண்ணியானும் கஷ்டப்பட்டு வேண்டுட்டாரு. அங்க பிரதட்சணம் பண்ணா சுத்துது எல்லாம். அது எப்படி? அதுவும் கோவிந்தா, உலகமெல்லாம் சுத்துறது கோவிந்தா இல்லையா. 2 வாட்டி நீங்க அப்படி பண்ணேன்னா ஃபுல் ரஷ் இருக்கும். அதனால நீங்க அங்க பிரதட்சணம் பண்ண வேணாம், உங்களையே உருட்டின்னு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு தலை வேற சுத்தமா, நம்ம இப்படி பண்ணாலே டுபக்குன்னு ஒரு ரவுண்டு நம்மளே அதுவே அடிக்கும். அதனால அப்படியே கொஞ்சம் தாக்கு பிடிச்சிங்கன்னா எழுந்தீங்கன்னா அப்படியே ஒரு அப்பா அப்படி இருக்கும். இப்போ இந்த தலை சுத்துறது இல்ல எங்க வீட்டுல, அப்ப என்ன பண்ணணும், புளுக் பபுள் மாதிரி அதோட நமக்கு மனசுல இருக்கக்கூடிய இம்பாக்ட், அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளவு இருக்கணும், பபுள் மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ணணும், அதுக்கு மாத்திரை போட்டு வர்த்திக்கோ கிருத்திக்கோ சொர்த்திக்கோ எல்லாத்தையும் போட்டு கண்ணாடி சுத்திட்டு தலையை கட்டின்னு என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க. ஆனா அதை வந்து ஆஹா ஓஹோ எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது தெரியுமா அப்படின்னா மனசுல தோணக்கூடாது. நீங்க வெளியில எல்லாம் ஓகே எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு நீங்க மேனேஜ் பண்ணலாம். மனசுல எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணுங்க, உங்களை நீங்க ஏமாத்திக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஜி நெக்ஸ்ட் 1 monthல நான் எப்படியாவது என்னை ஏமாத்தி காட்டுறேன், முடியாது. அப்போ இங்க ஷரீராதி க்ஷரம்னு போடுறார். க்ஷரம்னா என்ன அர்த்தம்? ரைட்டு நன்னா இருக்கும், தலை காத்தால என்ன ஆகும், சுத்தம். புரியுறதா? ஏதோ ஒன்று நடக்கும். ஆக மொத்தம் க்ஷரம் அப்படின்னு சொன்னா அனித்யம் அல்லது அழியக்கூடியது. அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷியதே வினஷ்யதி. இதெல்லாம் நீங்க டப்பு 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 சொல்லணும். 6 விதமான விகாரம் இருக்கும். விகாரத்தினால அது ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் இல்லாமையே போயிடும் இல்லையா. எப்படி வந்து ஒரு நீர் குமிழ் பபுள் ஆனது வந்து போயிடுறதோ. வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் எக்ஸாம்பிள். பபுள் பபுளா இருக்கும் போது என்னது, பபுள்னு நம்ம சொன்னாலும் பபுள்ங்கிறது நாமரூபந்தான். பபுளுடைய ஏகசார நித்திய சத்தியம் என்னது? ஜலம். அப்ப பபுள் அப்படிங்கிறது என்னது?
அந்த மேலே வந்து புக் அந்த ஆப்ரேஷன் அந்த இது அந்த தோற்றம் வந்து மேலே வந்து அப்படி இப்படி 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 பெருசாக வந்து டப்பக்குன்னு உடையறது இல்லை. அதெல்லாம் என்னது, ஜலத்துக்கு ஒன்றுமே ஆலை, ஜலம் ஜலமாக தான் இருக்கு. அப்படி ஒரு ஒரு மேஜிக் மாதிரி புஷ்ஷுன்னு வந்து புளக்குன்னு போய்ட்டுருது, அவ்வளோதான். அது மாதிரி இந்த சர்வ ஷரீரம் சர்வ அனாத்மா க்ஷரம், நான் எப்படிப்பட்டவன், எப்படி பபுலுக்கு நீர் குமிழுக்கு ஜலமானது நீரானது அக்ஷரமோ, க்ஷரத்துக்கு ஆப்போசிட் என்னது அக்ஷரமோ, ஷரீராதி பிரபஞ்ச சர்வம் அனாத்மா புத்புதவத் க்ஷரம், ஷரீராதி அனாத்மாவுடைய சாரம் அக்ஷர அகம் ஆத்மா. Therefore நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன்னா மாயா விலக்ஷணம், மாயா அதிஷ்டானம், ஷரீர பிரபஞ்ச அதிஷ்டானம் அக்ஷரம். புரியுறதா? அப்படி ஏதத் விலக்ஷணம் வித்யாத், அதுக்காக இதை சொல்றேன். புரியுறதோ இல்லையா? திருஷ்யத்திலிருந்து விலக்ஷணம் என்னது, ரெண்டு தானே நமக்கு வேர்டு தெரியும். திருஷ்யம் சொன்னா டக்குன்னு என்ன சொல்லணும், இருக்குன்னு சொல்லிடலாம். புரியுறதா? ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ அது என்னது, அகம் பிரம்ம இதி, அகம் பிரம்ம இதி நிர்மலம். அப்போ நான் அப்படிங்கிறது அதிஷ்டானம்னு சொல்லும்போது நான்கிறது என்ன அர்த்தமாங்க, மகா வாக்கியத்தோடைய விஷயம் என்னது, அகம் பிரம்ம அஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி, அதிஷ்டான ஜகத் காரணம் பிரம்ம அகமேவ. புரியுதா? நீர்க்குமிழ் வரும்போதும் நீர்க்குமிழ் இருக்கும் போதும் அது புழுக்குன்னு போனதுக்கு அப்புறமும் நீர்க்குமிழ் என்ன தெரியும், அதுக்கு அகம் ஜலோஸ்மி. கரெக்டா? ஆல் த டைம் பபுள் என்னது, ஜலம் தான். பபுள் என்னன்னா அகம் சொல்லலாமா? ஐயோ இல்லையா? பபுள் என்னது, எப்பவுமே ஜலம். அது பபுளுக்கு தெரிஞ்சுடுத்துன்னா பபுள் வந்து போறதுங்கிறது பெரிய விளையாட்டாயிடும். இப்ப பபுள்னா என்னன்னு சொன்னேன், ஓ ஷரீர பிரபஞ்சம் எல்லாம். நீங்க பிரம்மன்னு தெரிஞ்சுடுத்துன்னா உங்க ஆத்து ப்ராப்ளம், ஆஃபீஸ் ப்ராப்ளம், பாடி ப்ராப்ளம், மைண்ட் ப்ராப்ளம், வேர்ல்டு ப்ராப்ளம், எலெக்ஷன் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம் என்னது, விளையாட்டு. எல்லாத்தையும் விளையாட்டை எடுத்துக்க சொல்லலை, அறிவுனால எல்லாம் விளையாட்டா இருக்கும். இப்போ எல்லாமே எனக்கு விளையாட்டா இருக்கு, அதனால ஞானம். ஏன் திருப்பதியில் போய் நீ மொட்டை அடிச்சுக்கலாம் இல்லையா? மொட்டை அடிச்சதுனால நீ திருப்பதியில் அடிச்சேன்னு கணக்கு கிடையாது. அதை வச்சு இதை பண்ணக்கூடாது. ஞானத்தினால இது எல்லாமே கிரீடையா, ஆத்ம கிரீடா ஆத்மரதிஹி, எல்லாமே என்னிடத்தில் திருஷ்யமாக மாறிக்கொண்டிருக்கிறது, க்ஷரமாக இருக்கிறது, திருஷ்யமாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் சாட்சி சைத்தன்ய பிரம்மஸ்வரூபமாக நிர்மலமாக இருக்கின்றேன். நிர்மலம் அப்படின்னா, மலம்னா என்னது, இந்த இடத்துல இம்பியூரிட்டி. இம்பியூரிட்டின்னு என்னது, மாயா, மாயா காரியம். அஜ்ஞானம் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் மலம்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இங்க நிர்மலம்ங்கிறது வந்து ஃப்ரீ ஃப்ரம் அவித்யா அண்ட் அவித்யா காரியம். அவித்யானா என்னது, அவித்யானா மாயான்னு சொன்னேன். புரியுறது? அவித்யா மாயா அவ்யக்தம் எல்லாம் ஒரே வார்த்தை, மூலாவித்யா எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ அப்படிப்பட்ட நான் பிரம்மனாக இருந்து கொண்டு நிர்மலாகமாக இருந்து கொண்டு அதை தெரிந்து கொள். வித்யாத், வித்யா, வித்யானா என்னது இந்த இடத்துல, ஞானம். அவித்யா வித்யா கன்ஃபியூஸ் ஆகும், வார்த்தையை ஒழுங்கா எழுதிக்கணும். இந்த இடத்துல அகம் ஏதத், ஏதத்னா அவித்யா. ஓகே, அகம் அவித்யா விலக்ஷணம் இதி வித்யாத் அகம் கிம் பிரம்ம இதி, நான் பிரம்மனாக இருக்கின்றேன். புரியுறதோ இல்லையா? அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன், மாயா அதிஷ்டானம்னு சொல்லணும். மாயா அதிஷ்டானம். எப்படி பபுலுக்கு ஜலமானது அதிஷ்டானமோ, தேகான்யத்
வான்னமே ஜன்ம ஜரா கார்ஷலயாதயः शब्दादि विषयैः संगः निरिन्द्रियतया न च. அப்போ அத்தியாச நிவர்த்தி எதனால? அஜ்ஞான நிவர்த்தி. நிவர்த்தினா என்னது? ரிமூவ் ஆகிறது, நம்ம இடத்துலேருந்து இல்லாம போகிறது, விலகி போகிறது. நிவாரணம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, நிவாரண் 90 ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஃபேமஸ், நிறையா குடிச்சு காலி பண்ணிட்டு பாட்டிலாம். ஓகே, அந்த மாதிரி நிவர்த்தி ஆகிறது. இப்போ அஜ்ஞான நிவர்த்திக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஞானம். ஞானம் எப்படி கிடைக்கும்? ஞானம் எதனால? எப்படி ஞானத்தை அடைவேன்? குரு சாஸ்திர உபதேசம் எப்படி ஏற்படும்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஓகே, அப்போ மகா வாக்கிய விசாரம் ஸ்ரவணமா, மனனமா, நிதித்தியாசனமா? 3 தானே இருக்கு. மனனம், மகா வாக்கிய விசாரம், மனனம், அடேங்கப்பா. நிதித்தியாசனம், ஸ்ரவணம், நிதித்தியாசனமா? ஸ்ரவணமா மன்னமா? எனக்கு தெரியல, கேட்குறேன். உங்களுக்குலாம் என்ன தோன்றது? பிஜேபியோ ரெட்டை இலைக்கோ தாமரைக்கோ சூரியனுக்கோ ஏதாவது அமுக்கணும்ல, போய் ஏதோ நம்பிக்கிட்டு வரணும், அதானே நாளைக்கு? அப்படி பதில் சொல்லலாமா? அதுக்கு யோசிக்கணும்ல, எதுக்கு போடணும், எதுக்கு போடக்கூடாது, என்ன ஏது, எது இந்த நாட்டுக்கு எது நல்லது, அப்படி யோசிக்கணுமா இல்லையா? அந்த விஷயத்தை யோசிக்கணும். இப்போ சவணமா மனனமா நிதித்தியாசனமா மகா வாக்கியம்னா என்ன பண்ணணும்? சுத்தம். நான் போய் குட்டிக்க போறேன். சொல்லி கொடுத்தியா ஒழுங்கா? ஏன் சொல்லி கொடுக்கல? இவ்வளோ கிளாஸ் ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே? நான் குட்டிக்கிறேன். என்ன தோன்றது? சவணம். எவ்வளவு பேர் சவணம் சொல்றேன்? தைரியமா கை தூக்குங்க. சவணம். மன்னனம் எவ்வளவு பேரு? நிதித்தியாசனம். மகா வாக்கிய விசாரம் ஸ்ரவண மாத்திரேன. ஸ்ரவணம்னு சொல்லலைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். நன்னா புரிஞ்சுக்கோங்க. உபதேசம் என்ன பண்ணுவார் குரு? குரு உபதேசம் ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம். கரெக்டா? என்ன பொருள் கொடுப்பாரு உங்களுக்கு? அப்ப எப்படி அது மனனம் ஆகும்? ஸ்ரவணத்துக்கு அப்புறம் தானே மன்னம். மகாவாக்கியம் தெரியாமே டைரக்டா மன்னனம் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கிளாஸை கேட்டுட்டு எழுதிட்டு அப்படியே மூடி வச்சிடுறோமா? அதுக்கப்புறம் தனியாக பஸ்ல போகும்போது, வரும்போது, நான் சமைக்கும் போது இல்லையா, மொபைல் பார்க்கும்போது இந்த யோஜனை மண்டையில ஓடணும். அப்போ இந்த மாதிரிலாம் சிந்தனை வரும் இல்லையா? பா ஸ்ரவணம் இல்லையா, தாத்பரிய நிர்ணயம் எவ்வளோலாம் படிச்சிருக்கோம். எப்பா என்னதான் நீங்க கேட்கிறீங்களோ, என்னதான் ரிவைஸ் பண்றீங்களோ, புரியுறதா? தேர்ஃபோர் எப்படியோ புரிஞ்சுக்கோங்க. இப்போவாது மகா வாக்கிய விசாரம், மகா வாக்கிய உபதேசமானது ஸ்ரவணம். ஸ்ரவணத்துல மட்டும்தான் அது நடக்க முடியும். ஓகே, மனனம்ங்கிறது அந்த மகா வாக்கிய விசாரத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சம்சயத்தை நிவர்த்தி செய்யறோம். புரியுறதா? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னா எப்படி நான் அந்த ஜெகத் காரணம் ஆக முடியும் அப்படிங்கிறது டோட்டல் ஸ்ரவணத்துல விசாரம் பண்றோம். பாகத்யாக லட்சணம் இதெல்லாம் என்னது? ஸ்ரவணம். பாகத்யாக ஞாபகம் இருக்கா? அதுவே ஞாபகம் இல்லையா? நான் என்னன்னு கேட்டான்னு அப்புறம் என் மானம் போயிடும். நான் கேட்கல. பாகத்யாக லட்சணம். பாகத்யாக லட்சணத்தினால தத்பத துவம்பத ஐக்கியம் அகம் பிரம்ம ஏவ. ஓகே, அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஓகே, அப்போ நான் எப்படிப்பட்டவன்? ஜன்ம ஜரா மரண எல்லாம் ரகிதம், எனக்கு எதுவும் கிடையாது. அதுதான் மகா வாக்கியம். எப்படி ஆரம்பிச்சோம்? மகா வாக்கியம் என்ன பண்றதுன்னு புரிஞ்சுதா? அப்படி பண்ணும்போது அது எப்படி பாசிபிள்? எப்படி பிரம்மன் ஆக முடியும் அப்படின்னு சந்தேகம் வரும்.
அப்பனா அர்த்தம் ஸ்ரவணமானது முழுமையை ஆகலைன்னு அர்த்தம். ஸ்ரவணத்துடைய பார்ட் அல்லது அங்கம் என்னது? மனனம் அண்ட் நிதித்தியாசனம். ஆனா மகா வாக்கிய விசாரம் ஒழுங்கா பண்ணா ஸ்ரவணமேவ, ஸ்ரவணம் ஒன்றே போதும். ஓகே ஓகே. அப்போ எப்படி பிரம்மன் ஆக முடியும்? நான் எப்படி பிரம்மன் அப்படின்னு சடனா இவ்வளோ நாள் படிச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியல இல்லையா மகா வாக்கியம் ஸ்ரவணமா மரணமான்னு? மகா வாக்கிய ஸ்ரவணமா மரணமானுங்கிறது ஒரு அகாடமிக் ரிசர்ச், அகாடமிக் அண்டர்ஸ்டாண்டிங். டவுட் வந்துதா? இப்போ குழம்பித்தா? இந்த மாதிரி பல குழப்பம் வரும். இந்த குழப்பங்கள்லாம் கன்ஃபியூஷன்லாம் நீக்கிறது மனனத்தினால. எப்படி மகா வாக்கியமானது ஸ்ரவணம், எப்படி மகா வாக்கியத்தில் மனனம், ஸ்ரவணத்தில் என்ன நடக்கிறது, மகா வாக்கியத்தில் என்ன நடக்கிறது, உபதேசத்தில் என்ன ஆரம்பிக்கிறது, யார் என்ன சொல்லித்தரா, என்ன 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 வந்து தாத்பரியம், அது என்ன நிர்ணயம் பண்ணப்படுறது, இது ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ கேட்டுட்டு போகிறது இல்லை, என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும். ஆமாம் குருஜி நீங்கள் சொல்லி கொடுங்கோ, ஓகே போ, வேலைக்காகாது. இந்த மாதிரி திருத்துன்னு என்னை பார்த்து மொழிப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் நிறைய பண்ணணும். ஏதோ ஏதோ ஆயிடுமான்னா ஆயிடாது. நீங்கள் சாதாரணமாக +2 டிகிரிலாம் படிக்கணும்னாலே நீங்கள் படிக்கணுமா கூடாதா? கிளாஸில் சொன்னதே போதுமா? சொல்லுங்க. அப்படியே பாஸ் பண்ணி வந்தேன், இது மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்? தயவு சேர்ந்து பண்ணிடுங்கோ எப்போவாது, இல்லையா? ஓகே. அப்படி இந்த சம்சயங்கள் நல்லபடியாக நிவர்த்தி ஆக வேண்டும். சம்சயங்கள் நிவர்த்தி ஆகலைன்னாக்க கஷ்டம். முக்கியமாக என்ன ஆகும்னா, அறிவு ஒன்று அடைஞ்சிருப்போம், அனுபவம் ஒன்று இருக்கும். நாம் அடைந்த அறிவுக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும் மனசில். அதெல்லாம் கேட்ச் பண்ணணும். கேட்ச் பண்ணி என்ன கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது ப்ராப்பராக அதுக்கு ஷேப் கொடுத்து அந்த கான்ஃப்ளிக்ட்டு, அந்த சந்தேகத்தை, அந்த குழப்பத்தை நீக்கணும். முறையாக சந்தேகங்கள் கேட்கணும், நீங்கள் ரெஃபர் பண்ணணும், இல்லையா? ஆக மொத்தம் ஃபர்தராக இன்னும் ஆப்வியஸ்லி எல்லாமே விசாரம் தான். இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரம் பண்ணுறது போய் மனனம். இப்போ மாண்டூக்கியத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லையா? சாங்கிய மதம் என்ன சொல்றது, யோக மதம் என்ன சொல்றது, நியாயம் என்ன சொல்றது, வைசேஷிகம் என்ன சொல்றது, எல்லா மதத்தையும் எடுத்து என்ன பண்றார்? புரியுறதோ? ஏன்னா எங்கேயோ இடத்துல ஒரு வரும் நமக்கு, அவர் அஜாத்த டிஸ்ட்ரியில் பண்றார். ஏன் இந்த உலகெல்லாம் இவ்வளோலாம் இருக்கு, இதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு வரும். உண்மை இல்லையானா உண்மைன்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். உண்மைன்னு வச்சுட்டு இருக்கோம்னா அது எங்கேருந்தோ வந்திருக்கணும். புரியுறதோ? இப்போ ஏன் ஜாதிவாதம் அஜாதிவாதம்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? அப்போ வந்தது அப்படின்னா எப்படி வந்ததுன்னு சொல்ற? நீ சத்காரியமா சொல்றியா, அசத்காரியமா சொல்றியா, இல்ல பௌத்தமா சொல்றியா, வைதிகமா சொல்றியா? எல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்கணும் உள்ளுக்குள்ள. அப்படியெல்லாம் பண்ணி ஓகே 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 இப்படிதான் புரியறது அப்படிங்கிறத கிளியரா ஓகே அஜாதா, இல்லையா? அப்படி தெல்ல தெளிவாக எக்ஸாம்பிளா சொல்றேன். அப்படி எந்த விதமான அனுபவத்திற்கும் சரி, அறிவுக்கும் எந்த விதமான முன்னுக்கு முரணாக இல்லாம இருப்பது மனனம் நிறைவாயிருக்குன்னு அர்த்தம். இப்ப நமக்கு சிரவண மனனமே என்னன்னு தெரியலன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே வேதாந்த ரிலேட்டடா எதுவுமே ஏற்படலைன்னு அர்த்தம். ஓகேயா? சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க அப்படியா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். அதனால அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதுக்கான முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? எங்கேயுமே கில்ட் வேண்டாம். தேர்ஃபோர் தேக அந்யத்வாத் நமே ஜன்ம. ஓகே, முதல்ல என்ன சொல்றாரு? தேகா அந்யத், நான் எப்படிப்பட்டவன்? நான் ஆத்மா சாட்சி சைத்தன்யம். தேகமானது என்னது? எனக்கு வேறானது. ஓகே, அப்போ ந ஜென்ம, எனக்கு ஜென்மா கிடையாது. நீங்க பிறக்கவே இல்லை. ஸ்கூல் சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு, ஆதார் கார்டு நாளைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, என்ன எல்லா இடத்துலையும் நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கும். புரியுறதோ? இந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கும்போதே நமே ஜென்ம. இப்ப நமே ஜென்மன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ந ஜாயதே மிரியதே வா குதஸ்சித் விபஸ்சித் நாயம் குதஸ்சின்ன பபூவ கஸ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. கட்டோபனிஷத் மந்திரம். ந ஜாயதே மிரியதே வா
கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானபூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. பகவத்கீதா. ஓ, பகவத்கீதா என்ன? உபனிஷத்துலேருந்து எடுத்தது. கரெக்டா? பகவான் அவரே ஐடியா பண்ணுறாரா? உபனிஷத் யமதர்மா சொன்னதை உபனிஷத் மந்திரத்தை சொன்னதை சொல்கிறார். புரியுதோ? அப்போ அங்கே ஆல்ரெடி சிரவணம் ஆயிருக்கிறது. எப்படி மே ஜென்ம, உனக்கு ஜென்மா கிடையாது. எப்படி எனக்கு ஜென்மா கிடையாது? சொல்லி கொடுத்துருக்கு. ஆமாம், நான் ஆத்மா சாட்சி, எனக்கு ஜென்மா கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? அப்படியே என்ன பார்த்தேன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? தாட்ஸ் எப்படி எனக்கு ஜென்மா இல்லைங்கிற விஷயம் கிட்டுன்னு அந்த அறிவில் யுக்தியில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கன்வின்ஸ் பண்ண தெரியணும். ஏன்னா புத்தி கேட்கறது, அது எப்படி நீ பிறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வந்துதான் என்ன பண்ணுவேன்? திருப்பி 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 கிளாஸை கேட்ட ஹெல்ப் பண்ணும். கிளாஸை கேட்டால் மட்டும் போராது, உங்களுடைய புத்தியில் எப்படி எனக்கு ஜென்மம் கிடையாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா நீங்கள் சிந்திச்சு கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணி, ஓ இதனால எனக்கு ஜென்மா கிடையாது, ஜென்மா எப்படிப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தத்துவபோதத்தை வச்சுட்டே பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது கீதா வச்சு பண்ணலாம், இல்லை உபனிஷத் வச்சே பண்ணலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் எப்படி எனக்கு ஜென்மா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி வரக்கூடாது. வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அங்கே மனனம் தேவைப்படுறது. ஏன்னா எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய சிந்திக்கணும். அறிவே சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு, ஜென்மா கிடையாது உனக்குன்னு. ஆனால் எப்படி கிடையாது அப்படின்னு கேள்வி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்மா இருக்குன்னு வச்சுட்டு இருக்கு. டவுட் வந்துருத்தா? இப்போ கான்ட்ரடிக்ஷன் வந்துருத்தா? கான்ஃப்ளிக்ட் வந்துருத்தா? குழப்பம் வந்துருத்தா? இதை நிவர்த்தி பண்ணமா கிடையாதா? அப்போ எப்படிங்கிறத சிந்திக்கணும். சிந்திச்சு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும். திரும்பி கேள்வியை கேட்கணும். யாருக்கிட்ட? உங்கள் ஆத்து மாமிகிட்ட. பிறக்கவே இல்லையாமே நீ, அப்படி கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாரோ அவர்கிட்ட போய் கேட்கணும். இப்படி நான் யோசித்தேன், இதை கரெக்டாக. இது மாதிரி என்ன பண்ணணும்? எல்லா நேரமும் எப்பொழுதும் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசி 6 மாதம் ஆறுதே, எப்படி மன்னனும் நடந்திருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மனசில் அதெல்லாம் மேபி ஓடலை, எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு நான் எடுத்துப்பேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? தேர்ஃபோர் மனனம்னு சொன்னால் அந்த அளவுக்கு விசாரம் ஏற்பட்டு அங்கே தான் இன்னும் ஆழமான சம்வாதம் ஏற்படும், டிஸ்கஷன் ஏற்படும். எவ்வளோ நேரம் என் கூட இருக்கு அப்படியே வந்து சாப்பாட்டை பற்றியும் இல்லையா வேற எதை பற்றி பேசிகிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? நான் உன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். கரெக்டா? கேம்பில் அவ்வளோ நேரம் இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சாப்பாடு உண்டு, உங்கள் கிளாஸ் உண்டு, அப்பா டயர்டாக இருக்குது போய் படுத்து தூங்கிட்டேன்னாக்க என்ன அர்த்தம்? அதெல்லாம் வளர்த்துக்கணும் கெப்பாசிட்டி. குரு கூட இருக்கும்போது என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? சாஸ்திர விசாரத்துக்கு டைமை யூஸ் பண்ணணும். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ காத்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் இருந்தேன்னா சாஸ்திர விசாரம் எவ்வளோ நேரம் பேசின? 1 நிமிஷமா 2 நிமிஷமா? எவ்ரிதிங் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நேரம் நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா என்ன நினச்சிப்பாரு அவரை? உங்களுக்கு எல்லாமே கிளியராகி ஞான நிஷ்டர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் சிரவணம் மட்டும் என்னன்னு தெரியலன்னு ஒரு டவுட் மட்டும் இருக்கு. கரெக்டா? நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்படியோ பண்ணி உங்களுக்கு சொட்டார்னு புரிஞ்சு கொடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஜெய், புரிஞ்சு கொடுத்து அது போதும் இந்த பரம்பரைக்கு. ஜென்ம நமே. அப்போ ஜென்ம எதற்குனாக்கா அதுக்கு தான் தேக அந்நியம்னு போடுறாரு. எதுக்கு ஜென்ம? தேகத்துக்கு தான் ஜென்மம். தேகம் எனக்கு எப்படி இருக்கிறது? மதியம் தேகம். மதியம்னா என்னது? என்னுடையது. எங்க என் என் அப்படிங்கிற வார்த்தை, அந்த சப்தம் நாங்கிறது ஒரு வார்த்தை. அதோடைய ஃபார்ம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் என்னது? என், என்னுடைய அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. எங்க என்னுடையன்னு வருதோ அந்த எதை என்னுடையதுன்னு சொல்றீங்களோ அது உங்களுக்கான ஆப்ஜெக்டா தான் இருக்க முடியும். இதை சிம்பிள், இந்த நான் என் அப்படிங்கிற ரெண்டு வேர்ட்ஸை வச்சு யோசிச்சு பாருங்க. நான் என் அப்படின்னு சொல்ல வரையிலன்னா அங்க சொல்ல வரும்போதே திங்க் பண்ணுங்க, எதை சொல்றேன்? கண்டிப்பா நீங்க உங்களை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது ஆப்ஜெக்டோ அதை தான் சொல்லுவேன். கரெக்டா?
யோசிச்சு பாருங்க, இந்த 2 வார்த்தை போதுமே ஆத்மா அனாத்மா விவேகத்திற்கு. நீங்க சப்ஜெக்ட் திருக்கு. மனசை பத்தி சொன்னேன்னா என் மனசு, உடம்ப பத்தி சொன்னேன்னா என் உடம்பு, என் உலகம், என்னுடையவர்கள். இதுல என்னுடையவர்கள், என் உடம்பு, என் மனசுல நான் அடங்கி இருக்கு. எப்படி அடங்கி இருக்கு? எதை சொல்றேனோ அதற்கு வேறாக நான் உள்ளடங்கி இருக்கிறது. நல்லா இருக்கா? இப்படிலாம் யோசிச்சுக்கோங்களே, அழகா இருக்குல்ல? எல்லாம் எடுத்து அழகா திங்க் பண்ணுங்க. therefore ஓகே, தேகம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல ஸ்தூல சரீரத்தை உதாரணமா எடுத்துண்டு, ஜென்ம தேகத்துக்கு என்ன இருக்கிறது? ஜென்மம் இருக்கிறது, ஜரா இருக்கிறது. உங்களுக்கு ஜரா பத்தி தெரியுமா தெரியாதா? உங்களுடைய வயசை கேட்கல, வயசானவா தான் ஜரான்னு ஜெனரல் ட்ரெண்ட் இத்தனை நாள், அதான் சம்பிரதாயமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுறது? வயசாகிறதோ இல்லையோ ஜராவானது வந்துடுது. ஏன் உன்னால கீழே உட்கார முடியறதோ? எவ்வளவு வாட்டி காலம் அடைக்கின? இப்ப என்ன ஆயிடுது? உனக்கு 30 வயசு தான், ஆனா கீழே உட்கார முடியல. அப்ப என்ன அர்த்தம்? ஜரா. ஜராக்கு புரியுறதா? வயசானாதான் ஜரா இல்ல. உடம்புக்கு எப்ப வேணா ஜரா வரும். புரியுறதா? ஜரானா வயோதிகம் அப்படி சொல்லப்படுறது. இப்போ யங் வயோதிக்கு, ஓல்டு வயோதிக்கு அப்படி ஆயிட்டா. ஓகே, அது எதுக்கு? கண்டிப்பா அது உடம்புக்கு. கார்ஷ்யம், கார்ஷ்யம்னா என்னது? எவ்வளவு படி ஏறுவேல், எவ்வளவு ஃப்ளோர் ஏறுவேல் நீங்க? ஜி ஃப்ளோர் ஏறுறது இல்லை ஜி, லிஃப்ட். நான் மாடி ஏறி எவ்வளோ வருஷம் ஆயிடுது தெரியுமா? நான் ரிட்டையர் ஆகி 25 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி நான் மாடி ஏறி 25 இயர்ஸ் ஆகுது. ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து மட்டும் இல்லை, மாடிப்படி ஏறியும் ரிட்டையர்மெண்ட். கார்ஷ்யம்னா என்னது? எல்லாமே துவந்து வீக் ஆகிறது. எவ்ரி திங் வீக். கடைசி என்னது? லயா. லயம் என்னது? இங்கேயே கூட லயம் ஆயிருக்கலாம். ஆனா இந்த கிளாஸ் நிறைய இப்படிலாம் சொல்றாரு நம்மள. சிரவணம் சொல்லியிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டேன். நினைச்சேன், நான் சிரவணம் தான் நினைச்சேன், அப்புறம் மன்னனம் சொல்லிட்டேன். இப்படிலாம் நீங்க திங்க் பண்ணதுனால இந்த கிளாஸ்ல நீங்க லயம் ஆல. கரெக்டா? நான் தான் சிரவணம் சொல்லிட்டேன், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா லயமாக சான்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், இனிமே நான் ஒரு பாலிசி எடுத்துக்கிறேன். என்ன பாலிசி? கிளாஸை கிளாஸை எடுத்துட்டு போயிடுறேன், கேள்வியே கேட்காம. ஓகேவா? அப்படி பண்ணிடலாமா? கம்ஃபர்டபுளா? அது கேள்வியே கேட்காம அப்படியே கிளாஸ் எல்லாமே நமக்கு எல்லா வேர்ட்ஸும் தெரியும் இல்லையா? எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படியே போயிடலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுள், எனக்கு கம்ஃபர்டபுள், அட்லீஸ்ட் இதுவாகாம இருக்கும். ஓகே, லயம்னா என்னது? தூக்கம் இல்லை இந்த இடத்துல. இந்த கான்டெக்ட்ல ஜரா, லயம்னா மரணம். மரண, கரெக்டா? ஆதயா. ஆதயானா அர்த்தம் சைக்கிள். நெக்ஸ்ட் ஜென்மா. நெக்ஸ்ட் ஜென்மால என்ன ஆகும்? லயத்துக்கு அப்புறம் திரும்பி நன்னா பொறுப்பேல், குவா குவா, அகைன் ஸ்டார்ட். ஜென்ம, ஜரா. புரியுறதா? கார்ஷ்யம், லயம் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் எதரு? தேஹா. நான் எப்படிப்பட்டவன்? அந்யாத். அந்யாத்னா என்ன? இதற்கு வேறாக, எனக்கு இது கிடையாது. ந ஜாயதே ந மிரியதே அஜஹா நித்யஹ சாஸ்வதஹ புராணஹ ந வினஷ்யதி ந அபக்ஷீயதே ந வர்த்ததே. பிறக்கிறதும் கிடையாது, சாகிறதும் கிடையாது, வளர்றதும் கிடையாது இல்லையா? அழிவதும் கிடையாது, தேய்தலும் கிடையாது. யாருக்கு? ஆத்மாக்கு. கரெக்டா? நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஜி. கரெக்டா? இதெல்லாம் யாருக்கு சொல்றது? யாருக்கு? யாரு மகா வாக்கியத்தை நன்கு பாகத்தியாகம் பண்ணி நானுங்கிறது என்ன புரிந்திருக்கின்றானோ அந்த நான் சாட்சி ஆத்மா பிரம்ம அகமஸ்மிக்கு ந ஜாயத்தே ந மிரியத்தே. ந ஜாயத்தேன்னு சொன்னாலே புரியுறது? அஜாதி பிரம்ம, அகாரணம் பிரம்ம எல்லாம் வந்துடுது, இங்கேயே வந்துடுது. அப்படிப்பட்டவன் நானு.
அப்போ இதெல்லாம் என்னுடைய நேச்சர். அதுதான் எனக்கு சிரவணத்துல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜாதி ஜென்ம மரண இதெல்லாம் எனக்குன்னு நினைச்சிருந்தது இப்ப நீங்கி போய் அதெல்லாம் தேகத்திற்கே அப்படின்னு நிச்சயம் பண்ணிருக்கணும் உங்க புத்தி தெளிவா, டவுட்டே இல்லாம. புரியுறதா? அப்ப எப்படி எப்படி எனக்கு ஜென்ம கிடையாது, எப்படி எனக்கு மரணம் கிடையாது, டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு தெளிவா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ளோவா இருக்கணும். ஒருவேளை எனக்கு ஜென்மா இருக்குமோ, ஒருவேளை நான் செத்து போயிடுவேனோ, ஏன் நான் செத்து போக மாட்டேன், தான் செத்து போறேனே வந்துருத்தா டவுட்டு. திரும்பியும் சாஸ்திர சிரவணம் எப்படி பண்ணணும்? ந ஜாயத்தே ந மிரியத்தே எனக்கு தெரியும், ஆனா ஏன் ந ஜாயத்தே ஏன் ந மிரியத்தே ஒன்னும் தெரியல. therefore ரிப்பீட்டட் சிரவணமே நமக்கு மனனமாகும், ரிப்பீட்டட் சிரவணமே நமக்கு நிதித்தியாசனம் ஆல்சோ ஆகப்படும். ஆக மொத்தம் சிரவணத்துடைய அங்கம் என்னது? மனனம் அண்ட் நிதித்தியாசனம். டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சிரவணம். புரியுறதா உங்களுக்கு? அது மைண்டோடைய உங்களுடைய சாதன சதுஷ்டயத்தோடைய பேஸ் பண்ணி இது மெச்சூர் ஆகிண்டே வரும். தேகா அந்யஹா அகமஸ்மி பிரம்ம இதி. ஓகே, தேகான் அந்யத் அந்யத்வாத் நமே ஜன்ம. நான் தேகத்திற்கு வேறாக இருக்கின்ற காரணத்தினால், தேக அந்யத்வாத் திருஷ்யத்வாத் ஞாபகம் இருக்கா? திருஷ்யமா இருப்பதனால் அப்படி பார்த்தோம். அதே மாதிரி தேகத்திற்கு வேறாக இருப்பதனால் ஜென்மஜரா கார்ஷலயாதேக நமே எனக்கு கிடையாது. சிம்பிளா போட்டார். ஓகே, சப்தாதி விஷயைஹி சங்கஹ நிரிந்திரியதயா நச்ச. சரி, என்ன சொல்றாரு? சப்தாதி விஷயைஹி. சப்தாதினா என்ன பார்க்கணும்? இங்க பாருங்க விஜய்ஜி. சப்தாதீனா என்னது? சப்த ஆதீனா என்ன அர்த்தம்? இந்திரியங்களுடைய விஷயம். புரியுறதோ? இந்திரியங்களுடைய விஷயம் என்னது? காதுக்கு சப்தம் விஷயம், கண்ணுக்கு ரூபம் விஷயம். therefore சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்த இதெல்லாம் ஐம்புலனுக்கான பொருள். புரியுறதா? சப்தாதி விஷயைஹி நமே எனக்கு கிடையாது. யாரு கேட்கிறா? காது கேக்குது. யாரு பார்க்கறா? கண்ணு பார்க்குது. யாரு சாப்பிட்டா? தன்னா கட்டு கட்டிட்டு நாக்கு சாப்பிட்டது, வயிறு சாப்பிட்டது. என்ன இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் சண்டை போட்டானா, சண்டை போட்டு அடிச்சு ரத்தம் கொட்டுற எல்லாம் பார்த்தா எல்லாரும் அந்த நல்ல இதெல்லாம் பண்ணிட்டு சாது ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி அந்த காஷாயம் கட்டின்னு அரை இடுப்பு கட்டின்னு அப்படியே இருக்கா. என்னடான்னாக்கா சிவபக்தாலாம். அவளுக்கு ஞானம் கிடைக்கல, பாவம், ஐயோ பாவம். ஆனால் அல்டிமேட் என்னது? எல்லாம் சிவம், இதுவும் சிவம், இதுவும் சிவம், எல்லாம் சிவம். நல்லா அடி போதா சண்டை, ப்ராப்ளம் ஏதோ. இவனுக்கும் அவனுக்கும் போலீஸ் கேட்டான், என்னடா இப்படி ரத்தம் விளாறான்? இச்சிவம் அச்சிவத்தை படபட, அச்சிவம் இச்சிவத்தை டபடப. வெறும் சொல்லு இல்ல இது. சிவம் எல்லாமே சிவனா எதுக்கு சண்டை போட்டீங்க? புரியுது உங்களுக்கு? இப்படி பேசிட்டு அலையிறது நாட் கரெக்ட். அதனால உடம்பு சாப்பிடுது. நான் நீங்க கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால நம்ம நேர மனநெல்லாம் முடிச்ச மாதிரி நான் இங்க சாப்பிட்டேன் ஜி, நான் சாப்பிடவே இல்லை ஜி, எனக்கு ஏது சாப்பாடு அப்படின்னு நீங்க பேசிடலாம், சொல்லிடலாம். அறிவாயிருக்கா? அந்த நான்கிறதுக்கு என்ன பொருள்படுத்துறேன்? உடம்பு கண்டிப்பா சாப்பிடும், அதுல டவுட்டே இல்லை இல்லையா? நான் என்ன அர்த்தம் வச்சிருக்கேலோ நீங்க சாப்பிடுகின்றவரா சாப்பிடாதவரா அப்படிங்கிறது புரியும். ஏன் சாப்பிடுறத பத்தி சொல்றேன்? டைம் ஆயிடுத்து. அப்புறம் அது கொஞ்சம் நமக்கு அடிக்கடி அதை பண்றோம் இல்லையா? பண்றோம்னா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும் ஆக்டிவிட்டி. டிவி பார்க்கும்போது வரும்போது ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். அட்லீஸ்ட் சாப்பிடலாமான்னு தோணும் நிறைய வாட்டி. ஓகே, ஆக மொத்தம் சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம் எதோடைய விஷயம்? இந்திரியங்களுடைய விஷயம். அப்போ இந்திரியம் சப்ஜெக்டாக லோச்சனம்
லோச்சனம் என்னது? லோச்சனம் இருக்கு. எப்படி லோச்சனம்னா எல்லா இந்திரியங்களும் சப்ஜெக்டாக இருந்து அதோடைய சப்தாதி, சப்த ரூப ஸ்பரிஷ ரச்ச கந்தமாதி விஷயங்களை ஆப்ஜெக்டாக வச்சுண்டு அதோடைய டிரான்சாக்ஷன், அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்ஷன், சம்பந்தம் இருக்கே தவிர எனக்கு நிரிந்திரிய, எனக்கு இந்திரியமே இல்லாததுனால எனக்கு எந்த சம்பந்தமும் எது கூடயும் கிடையாது. ஏன் ஏன் உங்களுக்கு இந்திரியம் கிடையாது? தேகத்தோடது. அதான் உங்களுக்கு ஏன் கிடையாதுன்ற. நான் தேகம் கிடையாது. இப்பதான் தேக அந்நியத்து, தேக அந்நியத்வாத்து நிரேந்திரியா. ஆத்மாக்கு ஏது இந்திரியம்? ஆத்மாக்கு எப்படி இருக்கும்? கண்ணு, கண்ணுள்ள ஆத்மா, மூக்குள்ள ஆத்மா. ஆத்மாவோட கண்ணு மூக்குள்ளே நல்ல மூக்கு மொழியுமா இருக்கும். அப்படியா? ஆத்மாவுக்கு அஷரீரி, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நிர்குணத்வாத்து. புரியுறதோ? அதனால நிரேந்திரியா. சரீரத்திலிருந்து வேற ஆத்மான்னு சொல்லுவோம். ஆத்மா சரீரத்துல இருக்குன்னு சொல்லுவோம். சரீரத்துல மட்டும் இல்ல, எல்லாமாகவும் இருக்கும்னு சொல்லுவோம். ஆத்மாக்கு சரீரம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்ப சொல்லுவோம்? அது சரீரம் ஒன்று கிடையவே கிடையாததுனால ஆத்மாக்கு சரீரம் கிடையாது. பிரபஞ்ச உபசமஹா. அதுக்கு முன்னாடி அதோட சேர்ந்து என்ன வருது? உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறது? ஷரீர உபசமஹா. டாக்டர் டாக்டர் கை வலிக்குது டாக்டர். ஷரீர உபசமஹா. உள்ள பளிச்சுன்னு இருக்கணும், வெளியில ஆன்னு கட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் கில்லினா என்ன ஆகும்? அனஸ்தீசியா கொடுத்துருந்தா வலிக்காது. ஞானமானது அனஸ்தீசியா எஃபெக்ட் வராது. அதனால கை கட்டாய் விழுந்தது, அவருக்கு திரும்பி ஒட்டின்றது, இதெல்லாம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதை பத்தி விவாதம் பண்ணல. சரீரத்துடைய தர்மம் கிள்ளினா வெட்டினா போகும், ரத்தம் கொட்டும். வலிக்குமா வலிக்காதா? ஜி வலிக்கணும். எனக்கு இப்படி ஆயிடுத்தே, எனக்கு சுண்டு வரல் வலி வந்துருத்தே, எனக்கு சுண்டு வரல் நேரா இருந்தது இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற தொந்தரவு உங்களுக்கு இருக்காது மனசுல. இந்த சுண்டு வரல் இப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல இப்போ அப்படின்னு என்ஜாய் பண்ணவே இல்லை. ஆட்டி ஆட்டி பார்த்துக்கோ. கொஞ்சம் ஆர்ட் சார் கொஞ்ச நேரம் பார்க்கறத விட்டுட்டு சுரல ஆட்டிப்பாரு. கிரீடா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஏது சரீரம், ஏது சூக்ஷ்ம சரீரம், ஏது ஸ்தூல சரீரம், உனக்கு எப்படி இந்திரியம்லாம் இல்லாம இருக்கும்? நீ தானே இப்ப பாக்குற, நீ தானே சிந்திக்கிற. எங்க மன்னனத்திலேயே நான் எப்படி சிந்திக்க முடியும்? சூக்ஷ்ம சரீர ரஹிதா அகம். இப்படி திரும்பி ரீஎம்பசைஸ் பண்ணி பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்க ஊர்ஜிதம் பண்ணி சம்சயங்கள்லாம் வராத அளவுக்கு பண்றதுக்கு பேரு மனனம். திருப்பி திருப்பி சொல்றேன். அதனால சப்தாதி விஷயா சங்கா ரொம்ப முக்கியமான வார்த்தை. சங்கம்னா என்னது? சங்கம்னா கனெக்ஷன், சம்பந்தா. புரியுறதா? இப்போ இந்திரியங்களுக்கும் அதோடைய விஷயமாதி சப்தாதி விஷயங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் ஏன் கேட்கிறேன்ல, நீங்க கேட்கணும். ஏன்னு எல்லாமே சொல்லிட்டு ஏன்னு கேட்கிறேன்ல, புரியுதா? இட் இஸ் மிக்ஸ்டு வித் ரீசனிங். எங்க ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க திங்க் பண்றீங்களோ அது என்னது? மனனம். வெரி குட். யாரா உத்தரவாத ரெஸ்பாண்ட் பண்ண போதும் எனக்கு. புரியுதா? ஏன் ஏன் என்ன கேள்வி கேட்டேன்? நானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன கேள்வி கேட்டேன்? இப்போ இந்திரியத்துக்கும் இந்திரிய விஷயங்களுக்கும் ஏன் சம்பந்தம் இருக்கு? ஏன் இருக்கு? அங்க இந்திரியம்னு ஒண்ணு இருக்கு, அதோடைய விஷயம்னு ரெண்டு இருக்கு. கரெக்டா? இந்திரியம், இந்திரியத்துக்கான ஆப்ஜெக்ட் ரெண்டு இருக்கு. ஆத்மாக்கு சம்பந்தம் இருக்க முடியாது. அவ்வளவுதான். ஆத்மாங்கிறது அத்விதீயா. அப்போ ரெண்டு இருந்தா தானே சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இல்லாத போது ஏது
சங்கம். புரியுறதா? திருஷ்யமானது எப்படி இருக்கிறது? நான் என்ன கேட்கிறேன், பானைக்கும் களிமண்ணுக்கும் என்ன என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அரே எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்காக இது காரணம் இது காரியங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆரம்பத்தில். அந்த காரண காரிய பிரக்கிரியால காரணம் களிமண், காரியம் பானைன்னு கன்க்ளூட் பண்ணல. என்ன கன்க்ளூட் பண்றோம்? அப்ப எப்படி காரண காரிய சம்பந்தம் சொல்ல முடியும்? காரண காரிய சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் காரிய காரண சம்பந்தத்தை சொல்றோம். எதுக்காக? காரண காரிய சம்பந்தம் இருக்க முடியாது. ஏன்னா பானைங்கிறது என்னது? களிமண் தான். என்டையர் உலகம் பாடியில என்னது? ஆத்மா பிரம்மன் தான். வெறும் நாமரூபம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நாமரூபம் என்னது? அப்ப எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? சங்கஹா சங்கஹா ந அசங்கஹா சப்தாதி விஷயைஹி நிரேந்திரிய. நிரேந்திரியம் அப்படிங்கிறதுனால ஆத்ம லட்சணம் என்னது? நிரேந்திரியம். அப்படி நிரேந்திரியம் அப்படின்னு சொன்னதுனால அதற்கு சங்கம் இருக்க முடியாது. தேர்ஃபோர் ஆத்மா அசங்கஹா. மனசு பாதிச்சாலும் புலன்கள் பாதிச்சாலும் சரீரம் பாதிச்சாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த தேகத்திற்கும் மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஏன்னா உங்களுடைய தன்மை அப்படிப்பட்டது. புரியுறதா? ஏன் எனக்கு என்னுடைய தன்மைக்கு எது பிரமாணம்? என்னுடைய நேச்சருக்கு எது பிரமாணம்? சாஸ்திர பிரமாணம். இப்ப நாங்கிறது எதை வச்சு நான் வச்சுட்டு இருக்கேன்? சாஸ்திர பிரமாணத்தினால இல்லாததுனால என்னத்தெல்லாமோ நான் வச்சுட்டு இருக்கேன். சம்பந்தம் புரிஞ்சுதா? இப்போ புரியுறதா? சாஸ்திர பிரமாணத்துல சிந்திச்சேல் அப்படின்னா நிரேந்திரியம், அஷரீரம், அதேகம் எல்லாம் சொல்லலாம். அசங்க. அசங்க ரொம்ப முக்கியமான. என்னுடைய நேச்சர் நான் மறப்பதனால் எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கிறது? பாரமா இருக்கிறது. ஆண்டவா, இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கறதுனால என்ன ஒரு நாள் அப்படியே டப்புன்னு கூட்டின்னு போயிடு. எடுறா கட்டைய. எதுக்கு கட்டைய எடுக்கணும்? யாரு இப்படி கிளாஸ் கேட்டு சிந்திக்கிறாளோ, இது இந்த மாதிரி திங்கிங் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? கிளாஸ்லாம் கேட்கறதுனால என்ன எப்போ ஜாக்கிரதையா டப்புன்னு கூட்டின்னு போற அப்படின்னு யாராவது யோசிச்சா கரெக்ட் திங்கிங்கா ராட் திங்கிங்கா? தப்பான திங்கிங். நம்ம கிளாஸ் கேட்கறதுனால என்ன புரியணும்? நமே ஜென்மஹா நமே மிருத்யுஹோ. எதுக்கு கூட்டின்னு போனோம்? வந்தா தானே கூட்டின்னு போறதுக்கு. நான் தான் எப்பவும் இருக்க போறேனே. உடம்பு என்ன ஆகும்? நிஜமா நீங்க உங்க உடம்பு எரியறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் என்ன ப்ராப்ளம்ன்ற? அட்லீஸ்ட் எரியும் போது கொஞ்சம் சுட்டுதுன்னா ரொம்ப சுடும்ல அப்படின்னு பயப்படலாம். மரணத்துக்கு ரிலேட்டிவாவே சொல்றேன். எரிஞ்சா கொஞ்சம் கூட உனக்கு சுட போறதில்ல, வலிக்க போறதில்ல. சில சாஸ்திரத்தில் இருக்க ரொம்ப பாப்பம் பண்ணியிருந்தா அவளுக்கு காக்காய்க்கு போட்டுருணுமா. காக்கா டெய்லி போடுறோம்ல, என்ன பண்ணுவா? காக்கா தான் இது என்னது? அப்படி காக்கா கொத்தினாலும் என்ன ஆகும்? அப்புறம் நம்ம வேம்பயர் மாதிரி திரும்பி வரப்போறது இல்லை. ஒரு பக்கம் ரத்தத்தோட அப்படின்னு அப்படிலாம் அதெல்லாம் சும்மா. எதுக்கு பயப்படணும்? இந்த மாதிரி யோசிச்சாலே மரண பயம் போயிடும். சப்போஸ் நமே ஜன்மஹா நமே மரணஹா ந லயஹா ந கார்ஷ்யா. அப்படி சாஸ்திர பிரமாணத்தை புரிஞ்சுண்ட விஷயத்தை உங்களோட புத்தியில உங்களோட விசாரத்தினால மன்னனத்தினால ஊர்ஜிதம் பண்ணிட்டேன்னா டங்குன்னு அடிப்பான் போஸ்ட் ஆபீஸ்ல. என்னது? ஸ்டாம்ப் டங் டக். அவனோட வேலையே இதுதான். அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரெக்ரூட் பண்ணி பெருமாள் கோயிலுக்கு ட்ரம் செட்டுறான்னு டங் டங் நல்லா வரும்ல அவனுக்கு, அது ஜோக்கு. அப்படி பண்ணிட்டேன்னாக்க வயசானா என்ன? யாருக்கு வயசா இருக்கு? உங்களுக்கு வயசா இருக்கு ஜி, என்னோட ஏஜ் அப்படின்னு நீங்க இனிமே சொல்ல முடியாது.
கரெக்டா? யோசிச்சு பாருங்கோ இல்லையா? ஸ்ரவணம் என்னது, மனனம் என்னது? திங்க் திங்க், ஹோம்ஒர்க். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ண. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். முக்கியமானது, அடுத்த வாரம் சித்ரா பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, ரொம்ப பொன்னான நாள். எல்லா இடத்துலையும் பால் குடம் எடுத்து, ரொம்ப சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் ரொம்ப முக்கியமான நாள். எல்லா இடத்துலையும் வழிபடுவோம். அதனால் இங்கேயும் நமக்கு பௌர்ணமி விசேஷமான ரதம் தேர் இழுப்பு இங்கே இருக்கிறது. யாரெல்லாம் கலந்துக்கணுமோ கலந்துக்கணும். வந்திருக்காரா? ஓ நமஸ்கார். நமஸ்கார். ரொம்ப சந்தோஷம். இப்படி இருந்தால் சுக்லயஜுர்வேதத்தில் அத்தியனம் பண்ணிட்டு இந்த விஷயத்துக்காக வந்திருக்கா. எல்லாம் வேதத்துக்கு ரெஸ்பெக்ட். சரியா? அதனால அடுத்த செவ்வாய்க்கிழமை பதிலாக எப்போ கிளாஸ் இருக்கும்? நெக்ஸ்ட் டே புதன்கிழமை. இன்னைக்கு என்ன? வியாழன். புதன்கிழமை 24ஆம் தேதி. கரெக்டா? 24ஆம் தேதி இருக்கும். ஏன்னா சித்ரா பௌர்ணமி விசேஷனால. ஸோ உங்களோட ப்ரோக்ராம்லாம் முன்னாடியே நீங்கள் பண்ணிடணும். வெட்னஸ்டே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்? டியூஸ்டே பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான். ஓகே, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தான் சொல்கிறா. ஓகே, நம்பர் 1. வேறு என்ன? சனிக்கிழமை வழக்கம் போல் கிளாஸ் இருக்கும். ஓகே, கிளியரா? சனிக்கிழமை வகுப்பு இருக்கும். ஆமாம், யாரெல்லாம் சாஸ்திராலயத்துக்கு வரையிலோ, ராமநவமி, சீதா கல்யாணம், ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வரையிலோ, ஓகே, அது இந்துஜிகிட்ட பேசிட்டு போங்க. அறிவோம். சனிக்கிழமை சாயந்தரம் கிளாஸ் இருக்கு, மாண்டூக்கிய உபனிஷத். ஓகே, ஐயோ நம்ம